அறுப்பு மிகுதியாளோ இல்லை, வெறுப்பில் அலையுமாத மிகுதி. அறுப்பு மிகுதியாளோ இல்லை, வெறுப்பில் அலையுமாத மிகுதி. நீனைக்கு புலம்பி அலைந்து தேடு, நீனைக்கு புலம்பி அலைந்து தேடு. செயல்பாட்டால் இன்றே மகிழுவானந்தே, செயல்பாட்டால் இன்றே மகிழுவானந்தே. விசுவாசியே நினைத்து பார், நிலைப்பவைகளை நாடு, தீய ஜீவன் பெற. நீ போகவினில் யார் போவான், இப்போதெல்லாம் வீழில் எப்போ. நீ போகவினில் யார் போவான், இப்போதெல்லாம் வீழில் எப்போ. கணக்கு கேட்பான் என்ன செய்வான், கணக்கு கேட்பான் என்ன செய்வான். கண்ணீர் விடுவாயோ கர்த்தரை கண்டு, கண்ணீர் விடுவாயோ கர்த்தரை கண்டு. விசுவாசியே நினைத்து பார், நிலைப்பவைகளை நாடு, நித்திய ஜீவன் பெற. நீ பேசாவிடில் கற்கள் பேசும், நீ இல்லாவிடில் வேறே யாரோ. நீ பேசாவிடில் கற்கள் பேசும், நீ இல்லாவிடில் வேறே யாரோ. மனம் திரும்பு உலகத்தை விட்டு, மனம் திரும்பு உலகத்தை விட்டு. செயல்பாட்டால் என்றே மகிழுவானந்தே, செயல்பாட்டால் என்றே மகிழுவானந்தே. விசுவாசியே நினைத்து பார், நிலைப்பவைகளை நாடு, தீய ஜீவன் பெற. வருகையின் நாள் சமீபமே, வல்லமை தேவன் வெளிப்படவே. வருகையின் நாள் சமீபமே, வல்லமை தேவன் வெளிப்படவே. பூமி அழியும், பூதலம் எரியும், பூமி அழியும், பூதலம் எரியும். சேர்த்திட்ட பொக்கிஷம் யாருக்கு சேரும், சேர்த்திட்ட பொக்கிஷம் யாருக்கு சேரும். விசுவாசியே நினைத்து பார், நிலைப்பவைகளை நாடு, தீய ஜீவன் பெற. ஓடி வருவாயே இன்றே, பாடி மகிழ்வாயே அன்றே. ஓடி வருவாயே இன்றே, பாடி மகிழ்வாயே அன்றே. விசுவாசியே நினைத்து பார், நிலைப்பவைகளை நாடு, தீய ஜீவன் பெற. விசுவாசியே நினைத்து பார், நிலைப்பவைகளை நாடு, தீய ஜீவன் பெற. 2 வருஷம் நம்ம நினைச்சு பார்க்கலாமா? நம்ம அழைத்த கர்த்தருக்கு உண்மையா இருக்கிறோமா? அவருடைய வெளிச்சத்தை பிரகாசிக்கும்படி சொன்னாரே, அவருடைய அன்பை மற்றவர்களுக்கு அறிவிக்க சொன்னாரு.
அன்பிலே பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றமற்றவர்களுமாய் இந்த பூமியில நம்ம ஜீவனம் பண்ணணும். அவருடைய மாம்சத்துக்கு எலும்புக்கும் உரியவர்களாய், அவருடைய ஆலயமாய், அவருடைய சரீரமாய், அவருடைய ஒரே அப்பமாய், நாம் ஒரே ஐக்கியமாய், கீழ்ப்படுதல் உள்ளவராய் நடக்கும்படி கர்த்தர் நம்மை அழைத்தார். கீழ்ப்படுகிறோமா? பரிசுத்த உணர்வோடு கூட ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கலாமா? Thank you, Lord, அப்பா இந்த கால நேரத்தில் மறுபடியும் நோக்கி பார்க்கிறோம். வாழ்க்கைக்காக ஜீவ வசனத்தை பார்க்க எங்கள் கண்கள் எல்லாம் திறந்தது. ஐஸ் ஆஃப் யுவர் அண்டர்ஸ்டாண்டிங் ஓப்பன் ஜீசஸ் நேம். சத்தியத்தை அறியக்கூடாதபடிக்கு கிரியை செய்கிற பொல்லாத சத்ருவின் கிரியைகள் இயேசுவின் நாமத்தில் that be removed in Jesus name. தேவனுடைய பிள்ளைகளுக்கு உண்டாகும் சுதந்திரத்தின்படி அப்படியே உண்டாகிறபடியாக ஸ்தோத்திரம். Thank you, Lord. அப்பா அடியை மறைத்து கர்த்தருடைய வெளிச்சம் பிரகாசிப்பதாக. Let everybody understand. Let faith come alive. விசுவாசம். Let everybody be filled with your spirit, Lord. ஆவியானவர் வல்லமையாய் கிரியை நடப்பீங்க. நம்மை துதிக்கிற மகிமை அவர்களுக்கு செலுத்துகிறோம்.
இயேசுவின் கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். கர்த்தருடைய வசனத்துல சில காரியங்களை கற்றுக்கொள்வோம். எல்லாரும் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம் இல்லையா? everybody saved, everybody unsaved, எல்லாரும் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். சரி, இந்த மீட்பு ஆண்டவர் சம்பாதித்த, கஷ்டப்பட்டு அவ்வளோ பிரயாசப்பட்டு செய்த இந்த மீட்பு நமக்கு என்ன செய்திருக்கிறது? நம்ம விசுவாசிக்கிறவர்களுக்கு அந்த மீட்பினால என்ன பலன், அதை குறித்து சில காரியங்களை உங்களுக்கு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். 1 பேதுரு 1:23 படிக்கலாம். படிச்சு கொடுத்தீங்கன்னா, அழிவுள்ள வித்தினாலே அல்ல, என்றென்றைக்கும் நிற்கிறதும் ஜீவன் உள்ளதுமான தேவ வசனமாகிய அழிவில்லாத வித்தினாலே மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறீர்களே. அழிவுள்ள வித்தினாலே அல்ல, என்றென்றைக்கும் நிற்கிறதும் ஜீவன் உள்ளதுமான தேவ வசனமாகிய அழிவில்லாத வித்து. நம்முடைய இந்த மீட்பு பார்த்தீங்கன்னா நிரந்தரமான அழிவில்லாத ஒரு நிலைக்கு நம்மளை கொண்டு வந்திருக்கிறது. ஒரு ரீதிக்குள்ள நம்ம வந்திருக்கிறோம். அழிவு என்பது இனி கிடையாது. புரிந்து கொள்ள முடியுதா? அழிவில்லாத வித்துனால இப்போ நம்முடைய மறுபடியும் ஜென்பிப்பு என்பது நம்முடைய புதிதான மனிதனாய் புது சிருஷ்டி ஒரு கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அது என்ன? புது சிருஷ்டி. அதான் இது அழிவில்லாத வித்தினாலே ஜனிப்பிக்கப்பட்ட ஒரு சிருஷ்டி. அழிவில்லாத ஒரு நிலை உள்ளாக கர்த்தர் நம்மளை கொண்டு வந்திருக்கிறார். அப்படி என்று சொன்னால் என்ன அர்த்தம்? பல காரியங்களை அழிக்க நினைக்கலாம், ஆனா அழிக்க முடியாது. அழிவுள்ள வித்தினாலே அல்ல, என்றென்றைக்கும் நிற்கிறதும் ஜீவன் உள்ளதுமான தெய்வ வசனமாக அழிவு. அப்போ இந்த மீட்பு நம்மளை எப்படிப்பட்ட ஒரு ரீதிக்குள்ளாய் கொண்டு வந்திருக்கிறது. இந்த மீட்புக்கு அவர் எவ்வளவு கஷ்டப்பட்டார். எபேசியர் 1:7 ஒருத்தர் படிக்கலாம், கலாத்தியர் 3:13 ஒருத்தர் படிக்கலாம். அவருடைய கிருபையின் ஐஸ்வரியத்தின்படியே இவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு இவருக்குள் நமக்கு உண்டாயிருக்கிறது. பாவ மன்னிப்பு, அவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு அவருக்குள் நமக்கு உண்டாயிருக்கிறது. மீட்பு என்று சொன்னால் ஒரு பூரணமான அந்த ஒரு பழைய நிலையிலிருந்து ஒரு புதிய நிலைக்கு நம்மளை கொண்டு வருவது. ஒருவர் வீட்டுக்கு கொள்ளுகிறோம், ஒரு தண்ணிக்குள்ள மாட்டிக்கிட்டாரு, இல்லை ஒரு நெருப்புல மாட்டிக்கிட்டாருன்னா அவரை மீட்டு கொண்டுட்டோம் அப்படின்னா அவர் அந்த நிலையிலே அழிந்து கொண்டே இருக்கிறாரு. அதுல இருந்து நேரத்தை கொண்டு வந்துட்டோம். அந்த மீட்பு கலாத்தியர் 3:13 மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாய பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டுக் கொண்டார். ஒரு சாபம் வந்துட்டு இருக்குது. கீழ்ப்படியாமை தொடர்ந்து அடுத்த ஜெனரேஷனை பிடிச்சுக்கிட்டே வந்துட்டு இருக்குது. அழிவுக்கு ஏதுவாக இந்த சாபம் நடந்துகிட்டே வருது. ஆனா ஆண்டவர் என்ன பண்றாரு பாருங்க. கிறிஸ்து நமக்காக சாபமாகி நமக்காக நம்மை நினைத்து, என் பிள்ளை இந்த சாபத்துல மாட்டிக்கொள்ளக்கூடாது நம்மை நினைத்து அவர் சாபமாகி நம்மை மீட்டு கொண்டார். அப்படின்னா நம்மளை அழித்து கொண்டு இருக்கிற அழிக்க நினைத்த ஒன்றும் அழிக்காதபடிக்கு நம்மளை மீட்டு கொண்டார். இதுதான் மீட்பின் வல்லமை. ஏதோ சாதாரணமானதல்ல. அதனால்தான் இந்த ரட்சிப்பை குறித்து கவலையற்றிருந்தால் தண்டனை உண்டுன்னு சொல்லியிருக்கு. வேற எங்கேயும் தண்டனை குறித்து பேசலாம்னு நினைக்கிறேன். இந்த இடத்துல பயங்கரமான வசனத்தை நம்ம பார்க்கிறோம். இப்படிப்பட்ட ரட்சிப்பை குறித்து நீங்கள் கவலை. எபிரேயர் இந்த ஏற்கனவே உள்ள போயிட்டு தான் இருக்கிறோம். பிடிச்சி வச்சிருக்கிறாரு, விட்டா போயிடுச்சு, திருப்பி அங்கதான். இப்போ தண்டனை என்று சொல்லி ஆண்டவர் தண்டனை என்று சொல்லும்போது அது கொஞ்சம் யோசிக்கப்படத்தக்க வேண்டும். இப்போ உலகத்திலே தண்டனைனாலே நமக்கு பயம்தான். ஆண்டவருடைய தண்டனை அது யோசிக்க முடியாது, வேற மாதிரி இருக்கும். ஏன்னா இங்கே இருக்கிறதே நமக்கு தெரியுது, ஒரு லெவல் தான் இருக்குது. அப்போ we should be very careful. God has brought us. அவர் நம்மை மீட்டு கொண்டு நம்மை ஒரு இடத்துல கொண்டு வந்திருக்கிறார்.
அது அது எப்படிப்பட்ட ஒரு இடத்துல நம்மளை கொண்டு வந்திருக்காரு பாருங்க. மார்க் 11:23. எவனாகிலும் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போ என்று சொல்லி தான் சொன்னபடியே நடக்கும் என்று தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே ஆகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். ஆண்டவர் நம்மை மீட்டு கொண்டு நம்முடைய நம்ம ஒரிஜினலா எப்படி படைக்கப்பட்டோமோ, எதற்காக படைக்கப்பட்டோம், இந்த பூமியை பொறுத்தவரையில ஆளுகை செய்யும்படி படைக்கப்பட்டோம். இதான் ஆரம்பத்துல கர்த்தர் நம்ம கொண்டு நோக்கம். விழுந்து போனதுக்கு அப்புறம் அடிமை வேலை செஞ்சோம், அது ஓகே. ஆனா இப்ப மீட்டு கொண்ட பிற்பாடு திருப்பி அதே நிலைமையில கொண்டு வராரு. எப்படி? இருதயத்துல சந்தேகப்படாம இருக்கிற ஒரு நிலைமை. யோசிச்சு பார்க்க முடியுதா? இருதயத்துல சந்தேகப்படாம ஒரு நிலைமை, அற்புதமான ஒரு நிலைமை. இந்த இருமனம் தான் நமக்கு பிரச்சனையே. இதாயிடுமா அதாயிடுமா, இல்லை ஒண்ணுதான் அப்படின்னா எவ்வளோ தெளிவா இருப்போம், எவ்வளோ ஒரு தைரியமா இருப்போம். அப்போ அந்த ஒரு ரீதியில கர்த்தர் நம்மளை கொண்டு வருகிறார். நீ பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போ என்று சொல்லிட்டாரு. தான் சொன்னபடியே நடக்கும் என்று தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தார். நீங்க சொன்னபடியே உங்களுக்கு ஆகக்கூடிய ஒரு ரீதியில கர்த்தர் கொண்டு வந்திருக்கார். ஆனா நம்ம என்ன சொல்றோன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்மார்கள் பேச விட்டா என்ன பேசுறாங்கன்னு நமக்கு தெரியும். புலம்பி தள்ளிடுவாங்க. என்கிட்ட பேசுற 100 பேர் அதுதான். ஒருத்தர் வெரி 99 புலம்பல் தான், ஏதோ 1% ஃபெய்த் பேசுவாங்க. ரொம்ப கம்மி. உங்களெல்லாம் தெரியாது, நீங்க தான் உங்களை நிதானிச்சுக்கணும். விசுவாச வார்த்தையை பேச நீ சொன்னபடியே ஆகும்னு சொல்றாரு. சொன்னபடியே ஏன் ஆகும்? ரோமர் கழுதின நிருபத்துல ஒரு வசனத்தை பார்ப்போம். ஐந்து 16. ஒருவன் பாவம் செய்ததினால் உண்டான தீர்ப்பு தேவன் அருளும் ஈவுக்கு ஒப்பானதல்ல. அந்த தீர்ப்பு ஒரே குற்றத்தின் நிமித்தம் ஆக்கினைக்கு ஏதுவா இருந்தது. கிருபை வரமோ அநேக குற்றங்களை நீக்கி நீதி விளங்கும் தீர்ப்புக்கு ஏதுவா இருக்கிறது. இதுல நீங்க பாத்தீங்கன்னா இந்த வசனம் இல்ல, I missed that verse. இயேசு கிறிஸ்து என்னும் ஒருவராலே ஜீவனை அடைந்து ஆளுகை செய்வோம். கிருபையின் ஈவை பெறுகிற ஒவ்வொரு மனிதனும் இயேசு கிறிஸ்து என்னும் ஒருவராலே ஜீவனை அடைந்து ஆளுகை செய்ய முடியும். ஆளுகை என்று சொன்னால் அதான் ஆளுகை தான் நமக்கு முதல்ல கொடுத்தது, முதல் அசைன்மெண்ட். இன்னைக்குமே நீங்க பாத்தீங்கன்னா நமக்கு வருத்தம் வேதனைக்கு எல்லாம் காரணமே நம்ம ஆளாததுனால தான். நம்மளுடைய ஆக்சுவல் அசைன்மெண்ட்டை விட்டதுனால தான் நமக்கு பிரச்சனையே. ஏன்னா நம்ம வேற ஏதோ பண்ணிட்டு இருக்கிறோம், நமக்கு எந்த இதில் நாட் சாட்டிஸ்ஃபை, நாட் ஹாப்பி, நமக்கு சந்தோஷம் இல்லை. அப்போ ஆண்டவர் நமக்கு சொல்லி கொடுத்தார்லவா யோவான்ல, பாவம் செய்கிற எவன், யோவான் 8ல, பாவம் செய்கிற எவனும் பாவத்துக்கு அடிமையா இருக்கலாம். சரி, இப்போ பாவம் செய்யாம இருந்தா அதுக்கு எஜமான இருக்கலாம். அதுதானே ஆண்டவர் சொன்னார், எந்த வித்துனால ஜனிப்பிக்கப்பட்டோம்? அழிவில்லாத வித்து. அந்த அழிவில்லாத வித்து நமக்குள்ள இருந்தா எப்படி அவன் எப்படி பாவம் செய்யலாமா? பாவம் செய்வானா? அந்த அழிவில்லாத வித்து நமக்குள்ளே அவர் வைத்திருக்கிறதுனால நான் யோசிச்சு பார்ப்பேன், ஒரு விதையை எடுத்து மண்ணில் போட்டா என்ன ஆகும்?
முளைச்சு சரி ஆயிடும். அடுத்து பூ பூக்கும், காய் காய்க்கும், அப்புறம் பழம். அதுதான் ஆண்டவர் சொன்ன கனி கொடுங்கன்ட்டு. விதையை கொடுத்துட்டாரு, கருகுது, அதுக்கு தண்ணி ஊற்றி அதை வளர்த்து அதுக்கு நல்லா இது பூ வந்து காய் வந்து பழமாக மற்றவங்களுக்கு பிரயோஜனமாக இதெல்லாம் வாழ்க்கை. அந்த அந்த அழிவில்லாத வித்தை நமக்குள்ள வைத்திருக்கிறார். எதற்காக? பாவம் செய்யக்கூடாது. சரி, பாவம் செய்யலைன்னா நம்ம ஆளுகிறவர்களா இருப்போம். எதை ஆளுவோம்? எல்லா சூழ்நிலையும் ஆளுவோம். ஆண்டவர் வாழ்ந்த காட்டுச்சாரா இல்லையா? அவர் எல்லாவற்றையும் ஆளுகை செய்து தான் இருந்தார். சாதாரண நம்மளை மாதிரி சாதாரண மனுஷனாக இருந்துட்டோம். He was reigning in this life. அவர் காற்றை பார்த்து தெரியாதுன்னாரு. சொன்னால் கேட்டுச்சா கற்றுல இல்லை நான் இன்னொருத்தட்ட பர்மிஷன் கேட்டு வரேன்னு சார் சொன்ன மாத்திரத்தில் அப்படிப்பட்ட ஒரு அருமையான ஒரு ரீதியில அவருடைய மீட்பு நம்மளை கொண்டு வந்திருக்கிறது. இதுல இப்படிப்பட்ட ஒரு ரீதியில நம்ம இருக்கிறோமா? இது முதல்ல என்னுடைய கேள்வி. யூ ஹேவ் டு திங்க். உண்மையிலே நம்ம இங்க இருக்கிறோமா? இல்லை நான் ஏதோ பேசிட்டு இருக்கிறேன், இல்லை காத்துல ஏதோ பேசிட்டு இருக்க மாதிரி இருக்கிறதா? ஆர் வி ரியலி தேர்? உண்மையிலே ரட்சிக்கப்பட்டிருக்கிறோமா? ஆர் வி ரிடீம்ட்? உண்மையிலே மீட்பை பெற்றிருக்கிறோமா? உலகத்திலிருந்து பிரித்தெடுத்த ஒரு வாழ்க்கையை நாம் வாழுகிறோமா? முக்கியமான கேள்வி. சரி, அப்போ நம்ம இந்த ரீதியில தான் இருக்கிறோம். ஆனா நம்ம ஆளுகையும் செய்யல, நம்ம கர்த்தரிடத்திலிருந்து ஒன்றும் பெற்றுக்கொள்ளலைன்னா அதுக்கு காரணம் என்ன? கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொள்றோமா? Are we getting from God, who is the provider? We are still doubting. சரி, இப்படி டவுட் பண்ணா என்ன நடக்கும்? ஒரு வசனத்தை படிப்போம். ஜேம்ஸ் 1:7, யாக்கோபு 1:7. அப்படிப்பட்ட மனுஷன் தன் கர்த்தரிடத்தில் எதையாகிலும் பெறலாம் என்று நினையாதிருப்பானாக. அப்படி ஒரு மனுஷன் இருக்கிறான். அந்த மனுஷன் கர்த்தரிடத்தில் எதையுமே பெற்றுக்கொள்ளணும்னு யோசிக்க கூட கூடாதுன்றார். அது எப்படிப்பட்ட மனுஷன்? கொஞ்சம் முன்னாடி படிங்க. ஆனாலும் அவன் எவ்வளவாகிலும் சந்தேகப்படாமல் விசுவாசத்தோட கேட்க கடவன். ஆண்டவர்கிட்ட கேட்கறது எப்படி கேட்கணும்? விசுவாசம். ஓகே, அதுக்கு நான் என்ன போட்டிருக்குது? எவ்வளவாகிலும் சந்தேகப்படாமல் விசுவாசத்தோடு கேட்கணும். விசுவாசத்தோடு கேட்கப்பட முடிச்சிருந்த போதுமா இருக்குது. நமக்கு என்ன பிரச்சனைன்னா இந்த சந்தேகம் தான் நமக்கு பிரச்சனை. நடக்குமா? நம்ம பிளான் பி தான் நம்ம தெளிவாக இருப்போம். பிளான் ஏ ஒர்க் ஆகலைன்னா பிளான் பி. ஆண்டவர் சொல்றாரு எனக்கு பிளான் பியே கிடையாதுன்றார். God doesn't have a plan B. That is why he is God and we are man. நமக்கு எப்பவுமே பிளான் பி வச்சுப்போம். ஆண்டவருக்கு பிளான் பி கிடையாது. மனுஷன் தான் இந்த காரியத்துக்குன்னா இன்னைக்கும் அவர் தான் இருக்குது. அவன் விழுந்தாலும் விட மாட்டேன்றார். அப்படிப்பட்ட ஒரு நிலையை பாருங்க. சந்தேகப்படாமல் அதான் சொல்ல, நம்முடைய இருதயம் தெளிவா இருக்கணும். என் கர்த்தர் என்னை நேசிக்கிற கர்த்தர். அது எவ்வளவு தெளிவா இருக்கிறோமோ, எவ்வளவு அதுல உறுதியா இருக்கிறோமோ, நம்ம கேட்டா கர்த்தர் கொடுப்பார். கேட்டா கொடுப்பாரா? கொடுக்க மாட்டார். அப்புறம் ஏன் பெற்றுக்கொள்ள மாட்டேன்? அப்புறம் அப்படி அலைஞ்சு ஓய்ஞ்சு கர்த்தர் நம்ம கேட்டா நமக்கு அவர் கேட்டா கொடுப்பாருன்னா நமக்கு அவருடைய சித்தம் தெரியும். அவருடைய சித்தத்தின்படி ஏதாவது கேட்டா நமக்கு கொடுப்பாரு. நம்ம சரி கொடுக்கிறாரு. அவருடைய சித்தத்தின்படி நம்ம கேட்கணும்னா அவருடைய வசனத்தின் மேல் அவ்வளவு பற்றுதலா இருந்தா தான் அவருடைய சித்தத்தின்படி கேட்க முடியும். ஏன்னா அவருடைய சித்தம் இங்கதான் இருக்கு. பலர்கிட்ட பேசும்போது எப்படியாவது ஒரு அற்புதம் நடந்துருமா? எப்படியாவது அற்புதம் நடக்காது. எப்படியாவது அற்புதம்
நடக்கும்னு சொல்லியிருக்காங்க வேதத்தில். எப்படியாவது அற்புதம் நடக்கும். சரி, எதுக்கு அற்புதம் நடக்குது? அற்புதம் நடக்குமா சிஸ்டர்? நடக்குமா? யோசிக்கிறான். நடக்குமா சிஸ்டர்? எதுக்கு நடக்கும்? சரி, தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துறதுக்கு. சரி, அப்போ அவர் எப்பவும் தான் செஞ்சுட்டு போகலாமே. அது அப்படி கிடையாது. நீங்க அவரை நம்புறதற்கும் அதுக்கப்புறமா நீங்க ரெஸ்பான்சிபிளா நடக்கிறதுக்கும் தான் இட்ஸ் அ பர்சனல் திங். இட்ஸ் நாட் லைக் எப்பவுமே ஏதோ சும்மா அற்புதம் செய்கிறவர் கர்த்தர் அல்ல. இட்ஸ் நாட் தட். நீங்களே அனலைஸ் பண்ணிப்பாங்க. அப்படின்னா எல்லாரும் தான் நடந்திருக்குமே. நம்ம ட்ரஸ்ட்டை கரெக்டான ஒரு பொசிஷனில் வைக்கிறதுக்கு ஒன்று செய்வார், அப்புறம் ரெஸ்பான்சிபிளாக இருக்கிறோமான்னு பார்ப்பார். பட் நான் பார்த்ததில் அப்படி செஞ்ச ஒருத்தன் ரெஸ்பான்சிபிளாக இல்லை, அதனால அடுத்தது செய்யலை. கரெக்டாக பிரதர்? ரெஸ்பான்சிபிளாக இருந்தால் அடுத்தது எப்படி? நம்ம பிள்ளைங்களும் மாதிரி தானே. நம்ம எப்படி நம்ம ஒரு டாஸ்க் சொல்கிறோம், இப்படி செய்யன்றோம், அது செஞ்சிச்சுன்னா அதுக்கேற்ற பலனை கொடுப்போம். அது கொடுக்காம இருந்தீங்கன்னா நீங்கள் பொல்லாததிலும் பொல்லாதவங்க, அது வேறு. ஆண்டவர் ஏற்கனவே நீங்கள் பொல்லாதவன்னு சொல்லிட்டாரு. நீங்கள் சொல்லி நீங்கள் செய்யாமல் இருந்தீங்கன்னா பொல்லாததிலும் பொல்லாதது. சரி, அதை அந்த கேட்டகரி விட்டுருங்க. நம்ம நார்மலான ஒரு ஃபாதர் மதர் எடுத்துப்போம். அப்போ என்ன, அவன் பிள்ளை கேட்டால் அதை கொடுப்போம். அடுத்த முறை அதே டாஸ்க்காக வைப்போம். இல்லை, ஹையர் அண்ட் மிரக்கிள் ஆல்சோ வில் பி ஹையர். அப்படிதான் கர்த்தர் நம்ம பர்சனலாக அவரை ட்ரஸ்ட் பண்ணுறதுக்கு தான் மிரக்கிள் செய்கிறாரே தவிர்த்து ஏதோ அவருடைய நாம மகிமைன்னா அவர்கிட்ட மகிமைக்கு இப்படி தான் நான் பண்ணோம். அவர் ஏற்கனவே மகிமைப்பட்டு தான் இருக்கிறார். எல்லாருமே சொல்லுவாங்க மேலே ஒருத்தர் இருக்கிறார், மேலே ஒருத்தர் இருக்கிறார், சும்மாவாக சொல்கிறாங்க. நிஜமாக மேலே ஒருத்தர் இருக்கிறாருன்னு தான் சொல்கிறாங்க. அவருக்கு அது மகிமை இல்லையா அவருக்கு? இல்லை நம்ம சொல்லி தான் அவர் மகிமைப்படணும். கர்த்தருக்கு நம்ம ஒன்றும் மகிமையை கொண்டு வரது இல்லை. நம்ம சட்டத்திட்டத்தின்படினா நமக்கு நன்மை. இட் இஸ் குட் ஃபார் அஸ். God loves his children to be right, true. But இதனால அவருக்கு பெரிய மகிமைன்னு நான் விசுவாசிக்கிறது இல்லை. He is already glorified. His name is above everything. அவரை யாரும் பரியாசம் பண்ண முடியாதுன்னு போட்டிருக்கு. அப்புறம் என்ன நம்ம? அப்போ இதுல என்னன்னா, ஆண்டவர் அற்புதத்தை நமக்கு செய்யும் போது நாம் பொறுப்புடைய பிள்ளைகளாய் நாம் நடப்போம் என்பதுதான் அதற்கு அர்த்தம். இதை நாம் படிச்சு புரிஞ்சுக்கிட்டதே நம்ம பேனேஸ்வர் சுந்தரராஜ் அவருடைய புத்தகத்தில். What is the purpose of miracle? எல்லாத்தையும் miracle, God is a miracle worker. What does it mean? சும்மா ஆண்டவர் அற்புதம் செய்கிறதான் அவருக்கு வேலையா? இல்லை, அவர் ஏற்கனவே ஆட்டோமேட் பண்ணி தான் வச்சிருக்கிறார். சில காரியங்களை அவர் இன்டர்ஃபியர் பண்ணி செய்கிறார். so that the person will be responsible for him. அவர் கொடுத்த சித்தத்தை பூமியில் செய்கிறதுக்கு அந்த மனிதனுக்கு ஒரு உந்துதலாக அதை செய்கிறாரே தவிர ஏதோ ஆண்டவருக்கு இப்படி செஞ்சு ஆண்டவர் யாருன்னு காமிக்கிறது அதுலெல்லாம் அவருக்கு எந்த இதுவும் இல்லை. சரி, இப்போ இப்படிப்பட்ட ஆண்டவரை ஏன் நமக்கு இந்த சந்தேகங்கள் ஏன் எழும்புகிறது என்று சொன்னால், நம்முடைய தெளிவான சில சத்தியங்கள்ல நமக்கு ஒரு மன தெளிவு இல்லை. அதுதான் அந்த சந்தேகத்துக்கு காரணம். அந்த 100க்கு அதிபதி வந்து சொல்றாரு, நீங்க வராண்டான். அவருக்கு எவ்வளவு தெளிவு இருக்குது பாருங்க. இட்ஸ் வெரி கிளியர். If this person speaks, done. It doesn't need another authentication. திருப்பி ஒருத்தர் வந்து பார்த்துன்னு வந்து சொல்லணும்னு இல்லை அவருக்கு. நீங்க வராண்டாண்டவரே, வார்த்தையை மாட்டோம் சொல்லு. வேலைக்காரன் சுத்தமானானா இல்லையா? Is clear. Is very clear. No doubt. டவுட் இருந்தால் அவர் என்ன பண்ணிருப்பார்? தயவுசெய்து கூட வாங்க, எதுவாக இருந்தாலும் நம்ம செக் பண்ணி பார்த்துட்டு அப்புறம் உங்களை இப்போ இன்னைக்கு நம்ம அப்படி தானே செக் பண்ணி எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்து அனுப்புகிறோம். அதுக்கப்புறம் தான் தெரியும் அது ஒழுங்காக இருக்கலன்ட்டு. நம்ம அப்படி தான் இருக்கோம். எல்லாம் செக் பண்ணி அனுப்புனதுக்கு அப்புறமா தான் பார்த்தா சரியில்லைன்றோம். அதான் செக் பண்ணி ஓகே சொல்லிட்டீங்களே, அது அப்போ சொன்னோம், இப்போ இப்படி இருக்குதுன்றோம். நம்ம அப்படி இருக்கிறோம். ஆனால் அந்த மனுஷனுக்கு அந்த
just tell your word, Lord. My servant shall be made whole. அவருக்கு அவ்வளோ நம்பிக்கை, அவருக்கு எவ்வளோ அந்த புரிந்து கொள்ளுதல் இருக்குது பாருங்க. ஆண்டவர் சொல்லிட்டாருன்னா அது கீழ்ப்படியும்ன்றது தெளிவாக இருக்கிறார். ஏன்னா ஆண்டவரை அவர் அவ்வளோ தெரிஞ்சிருக்கிறார். அவருக்கு he knew who Jesus is. That is the secret there. உங்களுக்கு இயேசுவை தெரியுமா? Who is this Jesus? இந்த இயேசு யார்? எல்லாத்தையும் கேட்பேன், வாலிபு கூடுதல் கேட்பேன், இயேசு யார்ப்பா? நீங்களே சொல்லுங்களேன், இயேசு யார்? Who is Jesus? இயேசு யாருன்னு கேட்டா என்ன சொல்லுவீங்க? ஆண்டவர் ரட்சகர், பாவத்தை மன்னிக்க வந்தார் என்ன சொல்லுவோம். ஆனால் ஆண்டவரை கொஞ்சம் கூட ஆழமாக நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா அவர் ரட்சகர் தான், அவரது தேவகுமாரன் தான். ஆனால் அதிலும் he is the creator, எல்லாவற்றையும் உருவாக்கினவர் அவர். அதை கொஞ்சம் பார்த்தோம்னா அது உருவாக்கினவர் என்பதை கொஞ்சம் ஆழமாக பார்க்கணும். ரெண்டாவது, அவர் இப்போ என்னவா இருக்கிறார், இப்போ எங்கே இருக்கிறாரு, இதையும் கொஞ்சம் ஆழமாக பார்த்தோன்னா கொஞ்சம் விசுவாசம் நமக்குள்ள வரும், கொஞ்சம் ஒரு தெளிவு கிடைக்கும். அது கொஞ்சம் பார்க்கலாமா? யோவான் 1:1 படிக்கலாம், யோவான் 1:3 படிக்கலாம். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது, சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று. சகலமும், அப்போ நம்ம பார்க்கிற எல்லாம் யார் மூலமாய் உண்டாயிற்று? அவர் மூலமாய். Through him everything was created. நம்ம பார்க்கிறோம் எல்லா பொருட்கள் எல்லாமே அவர் மூலமாக உருவாக்கப்பட்டிருக்குது. புரிந்து கொள்ள முடியுதா? எல்லாமே அவர் தான், அவர் மூலமாய். அப்ப அவருக்கு இதுக்கு சம்பந்தம், அவர் மூலமாய் உருவாக்கப்பட்டிருக்குது. உண்டானது ஒன்றும் அவராலே அல்லாமல் உண்டாகவில்லை. அப்படின்னா இப்ப உண்டாயிருக்கிற எந்த பொருளா இருந்தாலும், நம்ம இருந்தாலும் சரி, இதுவா இருந்தாலும் சரி, எதுவா இருந்தாலும் பார்க்குற எல்லாமே யாரால உண்டாயிருக்கு? He is the creator. அதனால்தான் அவருடைய வசனத்தின்படி நம்ம செய்யும்போது ரெஸ்பாண்ட் பண்ணுது. அதனால்தான் அவர் காதை பார்த்து பேசினோன்னு என்ன சொல்லிச்சது? படிச்சது. Because he is the creator and he is speaking. அப்போ இன்னொரு வசனத்தை படிங்க, கொலோசியர் 1:15-16. அவர் அதரிசனமான தேவனுடைய தற்சுரூபமும் சர்வ சிருஷ்டிக்கும் முந்தின பேருமானவர். சர்வ சிருஷ்டிப்பு என்று ஒன்று உண்டானால் அதற்கு முந்தின பேரானவர். ஏனென்றால் அவருக்குள் சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டது. அவர் மூலமாய் அவருக்குள் சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டது. எல்லாம் நம்ம பார்க்கிற எல்லாம் அவர் அல்லாம சிருஷ்டிக்கப்படவே இல்லைங்க. அதனால்தான் அவரை குறித்த ஒரு தெளிவு நமக்கு உண்டாயிருக்க வேண்டும். அவர் யார்? நம்ம அழைத்தவர் யார்? எல்லாவற்றையும் உருவாக்கினவர். நம்ம பாட்டு மட்டும் தான் பாடுவோம், சர்வ சிருஷ்டிக்கும் எஜமான். தவிர வாழ்க்கையில பார்த்தோம்னா அவர் எந்த சிருஷ்டிச்சார்? நம்ம வாழ்க்கை வேற டைரக்ஷன்ல போயிட்டு உண்மை. அப்போ நல்லா வளைக்கோங்க, ஆண்டவருக்கு எங்க எதெல்லாம் சிருஷ்டித்தவர்னு பாருங்க. பரலோகத்தில் உள்ளவைகளும் பூமியில மட்டும் கிடையாது, கண்ணுக்கு தெரியாத வேற லெவல்லாம் படிச்சிருக்கிறார். காணப்படுகிறவைகளும் காணப்படாதவைகளுமான சகல வஸ்துக்களானாலும் சிங்காசனங்களானாலும் கர்த்தத்துவங்கள், இதெல்லாம் பாருங்க. சிங்காசனங்கள், கர்த்தத்துவங்கள், துரைத்தனங்கள், அதிகாரங்கள், பாருங்க. இதெல்லாம் நமக்கு தெரியுமோ தெரியாதோ, கண்ணுக்கு தெரியாதது, ஆனா அதெல்லாம் படைச்சிருக்கிறார். இப்ப கடைசி ரொம்ப முக்கியமான சகலமும் அவரை கொண்டு அவருக்கு என்று. சகலம், இப்ப நம்ம சகலத்துல வரோமா? அதை எதுக்கு படிச்சாரா? அவரை கொண்டு, அவர் தான் படிச்சிருக்கார். சரி, எதுக்கு? நம்ம என்னமோ நம்ம வாழ்ந்து என்னமோ காட்டுறோம்னு நினைச்சிட்டு இருக்கோம். அவருக்கு என்று, அவரை கொண்டு அவருக்கு என்று படிச்சிருக்கிறேன். ஜஸ்ட் டூ யுவர் டியூட்டி. உங்க வேலையை மட்டும் பார்த்தா போதும். அவருக்காக படிச்சிருக்கிறாரு, அவருக்கு படிச்சிருக்கிறாரு. சரி, can somebody read in English Ephesians chapter 3 verse 9? KJV is good.
எபேசியர் 3:9. தேவன் நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவுக்குள் கொண்டிருந்த அநாதி தீர்மானத்தின்படியே உன்னதங்களில் உள்ள துரைத்தனங்களுக்கும் அதிகாரங்களுக்கும் அவருடைய அனந்த ஞானமானது சபையின் மூலமாய் இப்பொழுது தெரியவரும் பொருட்டாக இயேசு கிறிஸ்துவை கொண்டு எல்லாவற்றையும் சிருஷ்டித்த தேவனுக்குள்ளே இயேசு கிறிஸ்துவை கொண்டு எல்லாவற்றையும் சிருஷ்டித்த. English it is beautiful. Who created all things by Jesus Christ. All things. எல்லாவற்றையும் அவரை கொண்டு சிருஷ்டி. அதனால்தான் இன்னைக்கும் இந்த சரீரத்தை அவர் உண்டாக்குனாரு. அதனாலதான் அவருடைய நாமத்தினால ஜெபம் பண்ணா அது சரியாகுது. ஏன்னா உருவாக்கினவருக்கு அதை சரி பண்ண முடியும். இப்போ நமக்கு பைக்கில் ஒரு பிரச்சனைனா அதை மேனுஃபேக்சர் பண்ண இடத்துல கொண்டு போனால் சரி பண்ணிடலாம்ல, எல்லாம் இருக்குல்ல, பண்ணலாம் இல்லை. ஆனால் நம்ம மறுபடியும் பிறக்க முன்னாடி அப்படி ஒன்று இருக்குன்னே நம்ம யோசிக்க முடியாது. அப்படி ஒன்று இருக்குன்னு இப்போ நம்மளை யோசிக்க முடியும். அதுக்கு ஒரு மேனுஃபேக்சர் இருக்கிறாரு. அவர் நமக்கு தெரிஞ்சு வேண்டப்பட்டவர் தான். நம்ம வேண்டப்பட்டவங்கன்னா நம்ம எப்படி அதை அணுகுவோம்? நம்ம டக்குன்னு கொண்டு போயிடுவோம். இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்குதுங்க. அப்படி நம்ம வேண்டப்பட்டவராய் கர்த்தர் நம்ம மத்தியில் வந்திருக்கிறார். அதை உணர்ந்துடுறோமா? அதை உணர்ந்துட்டானா தான் விசுவாசம் வரும். அதை உணரலான விசுவாசமும் வரும். எல்லாவற்றையும் உருவாக்கினவர். நல்லா உணர்ந்துக்கோங்க. அவருக்கு இப்போ எக்ஸாம்பிள் பைக்ஸ் எடுத்துக்கிட்டீங்களா, கார்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா எல்லா காருமே வேலை பார்க்க தெரியும். எல்லா காருமே. இப்போ உங்களுக்கு ஏதோ ஒரு கார் இருக்குது, அந்த காரில் பிரச்சனைன்னா அவர்கிட்ட எடுத்துன்னு போக முடியுமா? எடுத்துன்னு போனால் சரியாக பண்ணுவாரா? பர்ஃபெக்டாக சரி பண்ண எனக்கு எல்லாமே பார்க்க தெரியும். அப்படி அவர் தான் எல்லாத்தையும் மேனுஃபேக்சர் பண்ணிருக்காரு. ஏன்னா இந்த பிராண்ட் நேம்ஸ் எல்லாம் டிஃப்ரெண்டாக இருக்குது, ஆனால் அவருக்கு எல்லாமே தெரியும். அப்போ எல்லாவற்றையும் உருவாக்கின கர்த்தர் தமக்கென்று உருவாக்கினார். பூமியில் உள்ளவர் மட்டும் இல்லை, பரலோகத்தில் உள்ளவை அவரே உருவாக்கினார். சரி, இது ஒரு முக்கியமான புரிந்து கொள்ளுதல். இது இப்போவாது கண் திறந்துச்சா? எல்லாத்தையும் உருவாக்கினார் சிஸ்டர், பயப்படாதீங்க. உங்களே அவர் தான் உருவாக்கினார். நீங்கள் ஒன்றும் கவலைப்பட்டு நீங்கள் கலங்கி போய் என்னமோ நம்ம தான் என்னமோ எல்லாமோ பண்ணிட்டுக்கிறோம் ஒன்றும் பண்ணல. ஒன்றும் அவர் நம்மளை உருவாக்கினவர். இதை முதல்ல நல்ல உள்ள வாங்கிக்கோங்க. நம்மளை உருவாக்கினவர் ஒருத்தர் இருக்கிறாரு. நாமளாம் வரல. உலகத்தான் சொல்கிற மாதிரி கேட்காதீங்க. நாமளாம் வர முடியாது. நம்ம வந்திருந்தோம்னா அது வேறு மாதிரி இருக்கும். நம்ம வர முடியாது. நம்மளை உருவாக்கின ஒருத்தர் இருக்கிறாரு. நம்மளை விசாரிக்கிற ஒருத்தர் இருக்கிறாரு. நம்ம கரிசனை உள்ளவர். நல்ல வழிங்கவங்க. நான் பாவம் செஞ்சு நான் பாவத்தில் இருந்த போது நானாட்ட போய் கேட்டேன், அவர் தேடி வந்தார். ஏன்னா எனக்கு எப்படி நான் பாவத்தில் இருக்கிறவனுக்கு எப்படி இங்கே பரிசுத்தத்தை தேட முடியும் சொல்லுங்க? பாவத்தில் இருக்கும் பாவத்தை தான் தேட முடியும். பரிசுத்தத்தை அப்படி ஒண்ணு யோசனையே கிடையாது. அப்படி யோசனையா தான் வந்து பரிசுத்தமான இருப்பானே. பாவத்திலே சூழ்ந்து கொண்டு இருக்கிறதுனால தான் பாவி என்று வேறு. அப்போ பரிசுத்தராகிய கர்த்தர் நம்மை நேசித்து வந்தார். I want you to be holy. Come. You are in sin. I know, but you come. இப்போ நான் ஒன்று எடுத்துன்னு போறேன். நானே கழுவி உனக்கு என்ன பிரச்சனை நான் பண்றப்பா. இதுதாங்க ஆண்டவருடைய படைப்பு. ஆண்டவர் படைத்தவர், அதே நேரத்தில் உங்களை மீட்டுக் கொள்ளும்படி ஜீவனை கொடுத்தவர். அப்போ இதை முதல்ல புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஆண்டவருடைய ஒரு ஆண்டவர் யார்? அவர் எல்லாவற்றையும் உருவாக்குறார். He has control over everything. எல்லாவற்றையும் ராஜரீகம் பண்ணுகிற ஒரு கர்த்தர். இந்த தெளிவு ஒன்று கிடைச்சுதா? இப்போ முக்கியமான ஒரு பாயிண்ட். இப்போ ஆண்டவர் எல்லாவற்றையும் படைத்தவர். ஆனா இப்போ அவர் என்ன செய்யறார்? இதுல ஒரு தெளிவு நமக்கு வரணும். 1 பேதுரு 3:22 வாங்க. பரலோகத்திற்கு போய் தேவனுடைய வலது பாரசத்தில் இருக்கிறார். தேவதூதர்களும் அதிகாரங்களும் வல்லமைகளும் அவருக்கு கீழ்ப்பட்டிருக்கிறது. இப்ப எப்படி இருக்கிறாரு? இப்ப எங்க இருக்கிறாரு? அவர் யாரு? இல்ல முதல்ல அவர் யாரு? சிருஷ்டித்தவர். எல்லாவற்றையும் சிருஷ்டித்தவர். என்னை சிருஷ்டித்தவர், உங்களை சிருஷ்டித்தவர், நம்ம காண்கிறது காணாதது எல்லாவற்றையும் சிருஷ்டித்தவர். இப்போ அவர் எங்க இருக்கிறாரு? தேவனுடைய வலது பாரசத்தில். அதாவது தேவன் சகலவற்றையும் ராஜரீகம் பண்ணுகிறார், ஆளுகை செய்கிறார். அவருடைய வலது பாரசத்தில் இருக்கிறார்.
சரி, அவர் வலது பாசத்தில் இருக்கிறாரு. அவருக்கு எவ்வளவு பவர் இருக்குது? அதை போட்டிருக்கேன். அவர் தேவதூதர்களும் அதிகாரங்களும் வல்லமைகளும் எல்லாம் நடுங்கிட்டு இருக்குது. எப்படி நடுங்கிட்டு நிற்குது அவருக்கு முன்னாடி. நிஜமா நிஜம் இல்லை, நான் கதை சொல்றேன்னா இல்லை வசனத்தை சொல்றேன்னா, எல்லாம் அவருக்கு முன்னாடி நடுங்கிட்டு நிற்கிறாங்க. இல்லை, நான் சொல்றது வழக்கம் இல்லையா? சீஃப் மினிஸ்டர் பார்த்தாலே எல்லாம் இப்போ பக்கத்துல யாரும் போக முடியாது, தெரியுமா உங்களுக்கு? நீங்க யாராவது சீஃப் மினிஸ்டர் போய் பார்த்துருக்கீங்களா? இங்கதான் இருக்கிறாரு, பக்கத்துல போக விட மாட்டாங்க. அங்கே நாலு குண்டாஸ் நிற்பாங்க. இங்க போறதுக்குள்ள நம்ம ஒண்ணுமெல்லாம் ஆயிப்போம். நான் சொல்றது உண்மையா பொய்யா? ஏன்னா இந்த பக்கத்துல கவர்னர் போனார்னாலே 4 பக்கத்தை ரோட பிளாக் பண்ணி ஒரு அந்த பக்கத்து இப்படி நடந்துட்டோம்னா அங்க தள்ளி நில்லுப்பா போலீஸ். அவர் பாவம், அவர் தூங்காம அவர் நின்றுக்கிறாரு. அவர் எதுவும் சொல்லி ஒன்று காரியம் இல்லை. பட் அதுதான் மனிதனுக்கு, மனுஷ அதிகாரத்துக்கு. நீங்க நடந்து பாருங்க, அப்படி நிக்க சொல்றாங்கல்ல, நீங்க நடந்து பாருங்க, தூக்கின்னு போயிடுவான். உண்மைங்க, நீங்க வேணா செக் பண்ணி பாருங்க. அப்புறம் என்ன வந்து கேட்காதீங்க, நான் ஒன்றும் போக மாட்டேங்க. ஆனா நீங்க நடந்தீங்கன்னா அதுக்கு எஃபெக்ட் இங்க பாருங்க. பிதா தேவனுடைய வலது பாசத்துல வீட்டிருக்கிறார். தேவதூதர்கள் அதிகாரங்கள் வல்லமைகள் அவர் கீழ்பட்டு எல்லாம் கீழ்பட்டு அடங்கிட்டு இருக்குது. இந்த மாதிரி அவர் வல்லமையில இருக்கிறார். சரி, அப்படி வல்லமையில இருக்கிறார்ல, அது அவருதுன்னு வச்சுக்கோங்க. இப்ப நமக்கு என்னப்பா? எபிரேயர் 7:25 படிங்க. இன்னொருத்தர் 1 யோவான் 2:1 படிங்க. மேலும் தமது மூலமாய் தேவனிடத்தில் சேருகிறவர்களுக்காக வேண்டுதல் செய்யும்படிக்கு அவர் எப்பொழுதும் உயிரோடு இருக்கிறவர் ஆகையால் அவர்களை முற்றுமுடிய ரட்சிக்க வல்லவராயும் இருக்கிறார். முற்றுமுடிய ரட்சிக்க அவர் நமக்காக வேண்டுதல் செய்யணும். ஏன்னா ஒருத்தன் வரான், கஷ்டப்பட்டு ஏதோ பிரச்சனை மாட்டின்னு வரான், அவனை தப்பு வைக்கணும்னா இவர் ஹையஸ்ட் பவர் அங்க இருக்கிறது. இவர் பக்கத்துல இருக்கிறாரு, பேசுவார், ஒரு வார்த்தை சொல்லுவார், ரத்தம் சிந்திருக்கிறேன். அப்படி நமக்கு வேண்டுதல் செய்யும்படி என்னைக்கும் உயிர் உள்ளவராய் அவர் இருக்கிறார். அவருக்கு அவ்வளவு பவர் இருக்கு. எவ்வளவு பவர் இருக்குன்னு காமிச்சு கொடுத்தேன். இந்த சாதா பவரே நமக்கு தெரியும். இது அவருக்கு இதெல்லாம் ஒண்ணுமே இல்லை, அந்த அளவுக்கு பவர் இருக்குது. ஆனா அவர் என்ன செய்யறாரு? அவர் என்ன செய்யறாரு? தமது மூலமாய் தேவனிடத்தில் சேவலுக்காக வேண்டுதல் செய்தார். அதான் நான் சொன்னேன், ஒருத்தன் தப்பு செஞ்சா அவனுக்கு தண்டனை உண்டு தானே. தப்பு செஞ்சா ஓடி வரான் ஆண்டவர்கிட்ட. அவர் என்ன பண்ணுவாரு? தப்பு செய்தா தண்டனை உண்டா இல்லையா பூமியில? சரி, ஒருத்தன் ஆண்டவர்கிட்ட ஓடி வரான், ஆண்டவர் என்ன பண்ணுவார்? அவர் மன்னிப்பாருன்றீங்க. அவர் எப்படி மன்னிக்க முடியும்? அதுதான் பாடுபட்டார். ஏசாயால போட்டு படிச்சுருவோமா? இன்னும் தெளிவு வரல. சும்மா மன்னிக்கிறாருன்னா அது எனக்கு ஒருத்தன் கேபில் பின்னாடி கொஞ்சம் ஒன்றாங்க, உங்கள் ஏசு சும்மா மன்னிப்பாருன்றீங்க. அப்போ தப்பு பண்ணிட்டு அம்மான்னு மன்னிச்சுட்டு போயிடுவாங்க. கேட்டாங்க என்னட்ட, தப்பு பண்ணான்னா கேள்வி கரெக்ட் தானே. நான் புதுசாக கேட்டாரு, படிச்சுவோம். ஏசாயா 53 கடைசி நினைக்கிறேன் சார். இது ஆஃப் டாபிக். கடைசி கிட்ட படிங்க சிஸ்டர். அவர் தம்முடைய ஆத்துமாவை மரணத்தில் ஊற்றி அக்கிரமக்காரரில் ஒருவராக எண்ணப்பட்டு அநேகருடைய பாவத்தை தாமே சுமந்து அக்கிரமக்காரருக்காக வேண்டிக் கொண்டது நிமித்தம் அநேகருடைய பாவத்தை தாமே சுமந்து. அப்படின்னா ஒருத்தன் பாவம் செஞ்சுட்டு வரானா அவனுக்கு மீட்பை கொடுக்க ரெடியா வச்சிருக்கிறாரு. கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு சும்மா கொடுக்கறது இல்ல. நமக்கு என்ன பிரச்சனைன்னா, ஆண்டோட போன ஆண்டோட போன எப்படியா மன்னிப்பு வரும்? சுட்டுக்கி துடிக்க மறைச்சிருக்கிறாரு, கையெல்லாம் கிஞ்சி பிடிச்சு கிழிஞ்சிச்சுங்க. அப்படி கஷ்டப்பட்டு இதப்பா கஷ்டப்பட்டேன், இனி போய் பண்ணாதீங்க. இதான் மீட்பு, இதான் ரட்சிப்பு.
இதுதான் பாவ மன்னிப்பு. நம்ம எப்படின்னா நம்ம சும்மா போய் நின்றோடனே ஆண்டவர் மன்னிச்சு விட்டுருவாரு. அதுதான் விளையாட்டான்னு. நீங்க சின்ன வயசுல அடி வாங்குறதே இல்லையா? ஸ்கூல்ல வாங்கிக்கிடுவாங்க ஒரு தப்பு பண்ணோம்னா. அந்த மாதிரி எவ்வளவு மடங்கு அவர் வாங்கியிருப்பாரு. இப்ப நம்மளை பாட்டு ஃப்ரீயா விடுறதுக்கு. அப்போ ஆண்டவர் அவ்வளவு பாடுபட்டு தான் அந்த மீட்பை அவருடைய ரத்தத்தினால நமக்கு மீட்பை உண்டு பண்ணிடுவார். அப்போ இந்த தவறு செய்து வருகிற ஒரு மனிதனுக்கு ஆண்டவரே என் ரத்தம் சிந்திருக்கிறேன், இவனை கொஞ்சம் விட்டுருங்க, இவன் இனி ஒழுங்கா இருப்பான், நான் அவனுக்கு பொறுப்பா இருக்கிறேன், நான் அவனுக்கு எல்லாம் சொல்லி கொடுக்குறேன்னு நமக்கு பரிந்து பேசுகிற அட்வொகேட். 1 யோவான் 2:1 படிங்க. என் பிள்ளைகளே, நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கு இவைகளை உங்களுக்கு எழுதுகிறேன். ஒருவன் பாவம் செய்வானானால் நீதிபரராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிறவராய் இருக்கிறார். பிதாவினிடத்துல பரிந்து பேசுகிறவர் the advocate. சார் ஒரு ஒரு பெட்டிஷன் கொடுக்குறாரு. பாவம் செய்யக்கூடாது, பாவம் செய்யக்கூடாது, செஞ்சுட்டான், பெட்டிஷன் கொடுக்குறாரு. ஒரு முறை விட்டுருங்க. யாரு? எவ்வளவு அதிகாரம் உடையவர், எவ்வளவு பாடம் அனுபவிச்சவர் செய்யறாரு. இப்போ இந்த அறிவை நாம் பெற்றுக்கொள்ளாவிட்டால் நமக்கு தைரியம் இருக்காது. இன்னொன்னு, ஒரு குற்றமற்ற நிலையில நம்ம இருக்க முடியாது. ஒரு குற்றம் இருந்துன்னே இருக்கும். நாம் பாவி, நான் ஒரு குற்றவாளி அப்படின்ற ஒரு உள்ள ஒரு குற்ற மனசாட்சி இருந்துனே இருக்கு. ஆனா என் கர்த்தர் என் மேல கரிசனையா இருக்கிறாரு, எனக்கு என்ன அவ்வளவு விசாரிக்கிறாருன்ற தெளிவு நமக்கு வந்துச்சுன்னா, அவர் எனக்காக வழக்காடுறாரு, எனக்காக பிதாவினிடத்துல பரிந்து பேசுறாருன்ற இவ்வளவு வல்லமை உள்ள கர்த்தர், இவ்வளவு அதிகாரம் உள்ள கர்த்தர், அவரே பாட அனுபவித்து எனக்கு இவ்வளவு செய்கிறாரு அப்படின்ற ஒரு உணர்வை நீங்க பெற்றுக்கொள்ளும் போது உங்களுக்கு ஒரு தெளிவான ஒரு விசுவாசம் வரும். ஒரு தெளிவான ஒரு you can trust God, you can ask, if you open your mouth, He listens. Why He listens? Because அவருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமா இருக்கிறது. He is just looking at you. உங்களே பார்த்து நிற்கிறாரு, பார்க்கிறாரு, பார்த்துட்டே இருக்கிறாரு. அவருடைய வேண்டுதல்களுக்கு அவருடைய செவிகள் திறந்திருக்கு. Is all ears are attentive. அவர் கேட்டுட்டே இருக்கிறார். சொல்லுப்பா, நான் கேட்கிறேன் அப்படின்னு கேட்டு இருக்கிறாரு. அப்படி உங்களை பார்க்க முடியுதா? அவருடைய சித்தத்தின்படி நம்ம செய்வோம்னா இப்படிதான் அவர் இருப்பார். Is watching, is hearing. நம்ம பார்க்கணும், கேட்கவும் செய்யணும். பார்த்தா மட்டும் போதாது, கேட்காம இருந்தா ஒண்ணும் வழங்காது. பார்த்தேன், ஆனா அவர் என்ன சொன்னார்னு கேட்கலன்னா அதுல அர்த்தம் இல்லை. He is listening, he is watching you, at the same time he is attentive to your voice. என்ன நம்ம பேசுறோம், அதனால தான் விசுவாசத்தை பேச வேண்டும். அதனால தான் நம்ம வார்த்தைக்கு ஒத்து செயல்படுறதே கிடையாது. நல்லா செக் பண்ணி பாருங்க. வார்த்தைக்கு ஒத்து செயல்பட்டோம்னா நம்ம கான்ஃபிடன்ஸ் லெவல் வேற மாதிரி இருக்கும். நம்ம வார்த்தை எங்க என்ன பிரதர், சும்மா வார்த்தை இருக்குதான், இப்படிதான் நம்ம இருக்கிறோம். ஏன்னா நம்ம வாழ்க்கை தான் வாழணும். அவர் சுட்டிக்க தொட்டிக்க மறைச்சதெல்லாம் நமக்கு பெரிய விஷயம் இல்லை. அவர் நமக்காக பரிந்து பேசுறதெல்லாம் நமக்கு பெரிய விஷயம் இல்லை. அதனாலதான் நமக்கு விசுவாசம் இல்லை, சந்தேகப்படுறோம், ஒன்றும் பெற்றுக்கொள்ள முடியாது. ஆண்டவரே எழுதி வச்சிருக்காரு, ஒன்றும் பெற்றுக்கொள்ளவே முடியாது, உன்னால ஒண்ணுமே அப்படி பெற்றுக்கொள்ளணும்னு யோசிக்காத பண்றாரு. யாரை பார்த்து சொல்றாரு? பிள்ளைய பார்த்து தான் சொல்றாரு. வெளியில இருக்கிறவன் அப்படி யோசிக்கிறதே இல்லை, அவனுக்கு நீ அப்படி யோசிக்காதான்னு சொல்ல முடியுமா? பிள்ளைய பார்த்து சொல்றப்ப உனக்கு ஒண்ணும் கிடையாதுன்றாரு. எல்லா பிள்ளையும் உட்கார்ந்து இருக்கிறாங்க, உனக்கு ஒண்ணும் கிடையாதுன்றாரு. ஏன்னா நீ அப்படி யோசிக்காதன்றாரு, உனக்கு அதுக்கு தகுதி கிடையாதுன்றாரு. அப்படின்னா என்ன? பிள்ளைதான், ஆனா இந்த விஷயத்துல உனக்கு பங்கு இல்லை. அப்போ நம்ம பிள்ளைகளா இருக்கிறோம், ஆனா பெற்றுக்கொள்றதுல நமக்கு என்ன இல்லை, பங்கு. ஏன்? இங்க சந்தேகம் இருக்கு, இங்க தெளிவில்லை. ஆண்டவர் இவ்வளவு தியாகம் செய்து என்னை மீட்டுக் கொண்டாரே, என்ன சும்மா விடுவாரா?
எனக்கு சாதாரணம், எனக்கு அப்பாட்ட நான் போயிட்டு வந்ததுனால எனக்கு என்ன தேவைன்னு பார்த்து அதுக்கு என்ன தேவையோ அதை செஞ்சு அனுப்புவார். நம்ம வானத்தை பூமி உண்டாக்குனா கர்த்தர் அவரோட கீழ்த்தர மாட்டா இருப்பார். அந்த அடிப்படை அறிவை நமக்கு வரமாட்டேங்குது. பிரச்சனை வரும்போது வரமாட்டேங்குது. இப்போ நம்மளை விட்டா நம்ம யாருமே கிடையாது. பிரச்சனை வரும்போது அது என்ன பிரதர் நீங்கள் அதை கேட்காதீங்கன்னு சொல்லுவாங்க. அப்படிதான் நம்ம இருக்கோம். இப்போ இந்த அறியாமை நம்மை ஒரு ஒடுக்கமான ஒரு இடத்துல அமிழ்த்தி, பயத்திலே அமுத்தி நம்மளை அதாவது ஒரு 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 பலவீனமான ஒரு சூழ்நிலைக்குள்ள நம்மளை அழுத்தி வைத்திருக்கிறது அறியாமை. சத்தியத்தை அறிவீர்கள் என்று இயேசு சொன்னார். அறிந்து கொள்ளுகிற மாத்திரத்துல என்ன ஆவீங்க? you'll be free. இப்பவே பாதி பேர் ஃப்ரீ ஆயிட்டீங்க. பாதி பேர் இன்னும் தூங்கினா இருக்கீங்க. அது உங்களுக்கு தான் தெரியும். தூங்குறவங்க தூங்கினே தான் இருப்பாங்க. தூங்குகிற நீ விழித்து நித்திரையை விட்டு அப்ப என்ன பண்ணுவாரு? கிறிஸ்துவை பிரகாசிப்பார். ஐயா, பிரகாசிக்கும்படி ஆண்டவர் சொல்றாரு, எழுந்து பிரகாசி, உன் ஒளி கர்த்தருடைய மகிமை மேல் உதித்தது. பூமியை எப்படி இருக்கும்? பூமியை இருளும் ஜனங்களை நல்லவங்க. பூமியில இருள் இருக்கும், ஜனங்கள்ட்ட எது இருக்கும்? கார் இருள் இருக்கும். அப்போ சரி, இது இப்படிதான் உங்களுக்கு இன்னைக்கு இருக்குது. உன் மேல இருக்குதா? இருந்துன்னா இப்ப சாட்சிகள் வர மாதிரி இருக்கும். வெளிச்சம் பிரகாசி, எந்த மனுஷனை பிரகாசிக்கிற மையா ஒளியா இயேசு வந்தார். இயேசு தான் நமக்குள்ள இருக்கிறார். சரி, இப்போ எல்லாவற்றையும் படைத்த தேவன் இப்போ முக்கியமான ஒரு ஒரு பாயிண்ட்டுக்குள்ள வரணும். எல்லாவற்றையும் உருவாக்கினவர், நமக்காக பிதாவின் வலது பாசிலே இருக்கிறவர், எல்லா அதிகாரங்கள், எல்லா தூதர்கள், எல்லா வல்லமைகளும் உட்பட்டு நடுங்கிட்டு இருக்குது. இன்னைக்கும் எல்லா வியாதியும் அவருக்கு நடுங்கும். அவருடைய நாமத்துக்கு எல்லாம் கோல்படிஞ்சு நடுங்கும். இசுவே ஆண்டவர். பாட்டது கிடையாதுங்க. மரணத்திலிருந்து உயிரோடு எழுந்தவர், முதற் பேரானவர், எல்லாவற்றையும் படைப்புக்கு முதற் பேரானவர், மருத்தொழுந்து முதல் எழுந்தவர். அப்போ இந்த கர்த்தர், இது இவருடைய அந்த தன்மைகள் எல்லாம் நம்ம பார்த்துட்டோம். இப்போ முக்கியமான பாயிண்ட் கொலோசியர் 1:16 படிங்க. அடுத்த வசனம். ஏனென்றால் அவருக்குள் சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டது. 18 வாங்க, கீழ வாங்க பிரதர். அவரே சபையாகிய சரீரத்துக்கு தலையானவர். இங்க பாருங்க, அங்க எல்லாவற்றையும் சொல்லி முடிச்சிட்டாரு. அவர் எல்லாம் படைத்தாரு, எல்லாவற்றுக்கும் முந்தினவர். அடுத்த 17 பாருங்க, அவருக்குள் எல்லாம், அவருக்குள் எல்லாம். இப்போ ஒரு பொருள் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அது அவரால் தான் நிலை நிற்குதான். இல்லைன்னா இந்த பொருள் இப்படி இருக்காதான், வேற மாதிரி போயிடும். இல்ல அவருக்குள். இது இன்னும் தெளிவா போங்க. எபிரேயர் 1:3 படிங்க. இவர் அவருடைய மகிமையின் பிரகாசமும் அவருடைய தன்மையின் சொரூபமாய் இருந்து சர்வத்தையும் தம்முடைய வல்லமையுள்ள வசனத்தினாலே தாங்குகிறார். சகலத்தையும் தம்முடைய வல்லமையுள்ள வசனத்தை he upholdeth everything. இப்போ ஒரு தண்ணி இருக்குன்னு வச்சுக்கோங்க, வாட்டர் மாலிகுல் இருக்குன்னா அது H2O, 2 ஹைட்ரஜன் ஒரு ஆக்சிஜன் சேர்ந்து அது ஒரு பாண்ட்ல நிக்குது. அப்பதான் அது வாட்டர் மாலிகுல். அது இதெல்லாம் பிச்சுச்சுன்னா அது வேற மாதிரி ஆயிடும். அதுக்கு ஒரு கேரக்டர் மாறிடும். இப்போ இந்த மாதிரி அதை நிறுத்தி வைக்கிறதுக்கு அவர் தான் நிறுத்தி வச்சிருக்காரு. ஒவ்வொன்றுக்கும் நிறுத்தி வைக்கிறோம்னா அது ஒன்று நிறுத்தி வச்சாதான் நிற்கும், இல்லைன்னா எல்லாம் பிஞ்சிட்டு போயிடும். நம்ம அப்படி நிற்கிறோம் அப்படின்னா நமக்கு நிறைய விசைகள், many forces operating and we are standing like this. இப்போ இதே ஸ்பேஸ்ல போய் இப்படி நிற்க முடியுமா? எல்லாம் இப்படி பண்ணுங்கிறாங்க. we cannot stand like that. ஏன்னா மைக் எப்படி விட்டு அப்படி போயிட்டு இருக்குது, வீடியோவில் பார்க்குறேன். அது அப்படி இருக்குது. ஆனால் நீங்கள் ஸ்டாண்டிங் ஸ்டடி, என்னால் நிற்க முடியுது. ஏன்னா இங்கே அப்படி வச்சிருக்கிறாரு. பூமியில குடியிருக்கிறதுக்கு ஏதுவும் அதை படைச்சிருக்கிறார். அதனால நம்மளால என்ன பண்ண முடியுது? நம்மளால நடக்க முடியுது, எல்லாம் பண்ண முடியுது.
எல்லாவற்றையும் சகலத்தினுடைய வசனத்தினாலே தாங்குற எல்லாத்தையும் எல்லாம் அதுதான் அந்த இடத்துல எல்லாவற்றையும் எல்லாவற்றால் நிரப்புகிறவருடைய எல்லாவற்றால் நிரப்பி இருக்கிறார். Brother, I think this is having some trouble. Do another mic. இப்படியா? ஓகே. சரி, இப்போ எல்லாவற்றால் he sustaineth everything. எல்லாவற்றையும் அவர் தான் தாங்குகிறார். ஒரு விஷயம் அப்படியே இருக்குது அப்படின்னா அவர் தாங்குகிறார். புரியுதா? நீங்க கோவல் அண்ட் பாண்ட் நீங்க கெமிஸ்ட்ரியில படிக்கலாம், ஆனா he sustaineth that. முதல்ல இந்த பூமியில முதல்ல உருவானது அவருடைய வார்த்தை. He spoke and then from that everything came. He is the word. அவர் தான் எல்லாத்தையும் தாங்குகிறார். உங்களுக்கு அப்பாவா இருக்கிறார், உங்க தேவைகளை சந்திக்கிறார். சரி, இதெல்லாம் நமக்கு தெரியும். இப்போ அவர் ஒரு பாயிண்ட்டுக்கு வர பாருங்க. சரீரமாகிய சபைக்கு தலைவர். அவர் யாரு? சிருஷ்டித்தவர், சர்வ அதிகாரமுடையவர். எல்லா 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 தூதர்கள், அது வல்லமைகள், அதிகாரங்கள் எல்லாம் அவருக்கு கீழ்பட்டிருக்குது. நமக்கு பரிந்து பேசுகிறவர். இப்போ சபைக்கு தலையா இருக்கிறார். சபைக்கு தலைவர். உடனே இப்போ யோசிச்சு பாருங்க, எல்லாவற்றையும் உருவாக்கினவர் ஒரு ஆர்கனைசேஷன் ஸ்டார்ட் பண்றார், கால்ட் சர்ச். சபையே இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள். அப்போ இதுக்கு அவர் தலைவராக இருக்கிறார். இந்த சபையில நம்மளை சேர்த்திருக்கிறார் கர்த்தர். புரியுதா? பொதுவா இருக்கிற பரிசுத்தவான்களுடைய சபை. இப்போ விசுவாச பிரமாணத்துல பாடுறோம் இல்ல, இந்த சபை அந்த சபைன்னு இல்லை, பொதுவா இருக்கிற பரிசுத்த சபை. இந்த சபையில எப்படி கர்த்தர் சேர்க்கிறார்? அப்போஸ்தலர் 2:27 நினைக்கிறேன், படியுமே. Acts chapter 2. ரட்சிக்கப்படுவதை சபையில சேர்த்துக் கொள்வதார். 47. தேவனை துதித்து ஜனங்கள் எல்லாரிடத்திலும் தயவு பெற்றிருந்தார்கள். ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார். வலிக்கோங்க, ரட்சிக்கப்படுகிறவர்கள் ஒரு கூட்டம் வச்சுக்கோங்க, கர்த்தர் தான் சபையில சேர்ப்பார். எல்லாவற்றையும் படைத்தவர், எல்லாவற்றையும் உருவாக்கினவர், பரிந்து பேசுகிறவர், எல்லா அதிகாரமுடையவர் நம்மளை என்ன பண்றாரு? சபையில சேர்க்கிறார். நம்ம பண்றோம்னு நினைச்சிட்டு இருக்கிறோம், நம்ம வந்தோம்னு நினைச்சிட்டு இருக்கிறோம். நம்ம வரல, அவர் சேர்த்தார். எதுக்கு? அவர் தலைவராக இருப்பார், நம்ம கீழே பாடியா இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா என்னுடைய ஹெட் என்ன கண்ட்ரோல் பண்ணதோ அந்த பாடி செய்யும். அந்த மாதிரி அவர் என்ன சொல்றாரோ அதன்படி செய்யுங்க. பாக்கியம். அதான் நான் சொன்னேன், do your duty. It's not a big deal to live in this earth. பெரிய விஷயம் இல்லை. கர்த்தருடைய சும்மா அவர் சொன்னதை செஞ்சா போதும். பெரிய ஒன்றும் மலையை மறிக்க வேண்டாம். நம்ம நினச்சிட்டு இருக்கோம் மறிக்கிறவன்ட்டு, ஒன்றும் மறிக்கல. அவர் சொன்னதை மரியாதை சிம்பிளாக புரிஞ்சுக்கிட்டாங்கல்ல. எங்கள் வேலை வரலன்ட்டார். சரி, உங்கள் வேலை எப்போ வரட்டும், அவர் சொன்ன மாதிரி செய்யுங்கன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. உங்களுக்கு விஷயம் ஒன்று அவங்களுக்கு தெளிவு, வேலை பற்றியெல்லாம் நமக்கு தெரில. சரி, அதை விடுங்க, நமக்கு தான் தெரில. அதனால தான் இன்றைக்கி குழப்பம். அவர்கிட்ட வேலை நமக்கு தெரில. நம்ம அதுக்கு முன்னாடி இப்போ ரைட் நவ் இப்போ அவர் என்ன பண்ண மாட்டார், அசரப்பட மாட்டார். ரைட் நவ் அவனுக்கு அது எப்படி டாப் டு பாட்டம் ஊருன்றது போகிற என்ன பண்ணாலும் இட் வாண்ட் அவர் தான். அவ்வளோ நீ இப்பீங்க அதே நீங்கள் ஆண்டோட்டல் கம்பேர் பண்ணுறீங்க. சாதாரண நம்ம சீஃப் மினிஸ்டர் பிரைம் மினிஸ்டர்டே நீங்கள் போய் என்ன ஒன்று பண்ணாலும் ஒன்றும் நடக்காது, ஒன்றும் நடக்காது. அதுக்கு இன்னும் ஒரு ப்ராசஸ் இருக்குது. அதுக்கு மனு கொடுப்பாங்க, அவ்வளோதான். நீங்கள் உருண்டை பரண்டாலும் மனு கொடுத்துன்னு போகான்பாங்க. யூ ஹேவ் டு டூ இட் இன் த ரைட் வே. இது நோபடி கோயிங் டு டூ இன் த வே. இத்தனைக்கும் ஆண்டவருக்கு எல்லாம் செய்ய முடியும், நெவர் டஸ் தட் வே. அதான் சொன்னேன், ஆண்டவருக்கு அற்புதம் செய்ய முடியும். உடனே செஞ்சிருவாரா?
பார்த்தானே செய்கிறாரு. He knows to do what to whom when. Is the leader. Is a good leader. அப்போ சரி, இப்போ நமக்கு தெளிவா புரிஞ்சிச்சுது, இந்த சபையில நம்மளை அங்கமாய் வைத்திருக்கிறார். இப்போ என்னுடைய கேள்வி, இந்த அங்கமா செயல்படுறோமா? Now you have to think it more. இவ்வளவு படைத்த ஒரு கர்த்தர், அவர் ஒரு ஆர்கனைசேஷன் வச்சிருக்கிறாரு. அந்த ஆர்கனைசேஷன்ல உங்களை ஒரு பார்ட்டா சேர்த்திருக்கிறாரு. நம்ம எப்படி இருக்கிறோம்? ஒழுங்கா இருக்கிறோமா? டைமுக்கு போனா போறோமா? அப்புறமா அதுல இருக்கிற பொறுப்பு, நமக்கு ஒன்றும் பொறுப்பு இல்லை. வீட்டிலனா ஒரு பொறுப்பு இருக்குல்ல, போனோம் அதை பண்ணணும் இது பண்ணணும், அது எல்லாம் எடுத்து ஒழுங்கா அந்த இடத்துல வைக்கணும், செய்யறோமா? எல்லாத்துலேயுமே ஒரு 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 ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுக்குறாரு. ஒரு வேலைக்கு போனாலும் அதுக்கு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி, அதை கரெக்டாக செஞ்சு முடிச்சோம்னா we are done. இந்த மாதிரி சபைக்கு செய்கிறோமா? யாருடைய சபை? இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாள வாசல் இதை பாதாள வாசல் மேற்கொள்ளாதபடி நான் உயிரை கொடுத்துருக்கேன். பாதாள வாசல் மேற்கொள்ளாதபடிக்கு உயிரை கொடுத்துருக்கேன். இந்த ரத்தம் அப்படியே சுத்தி இருக்குது, அதனால தான் மேற்கொள்ள முடியாது. அதுக்குள்ள இருந்து நம்ம எப்படி இருக்கிறோம்? இங்கதான் கேள்வி. அந்த ரத்தத்துக்குள்ள கஷ்டப்பட்டு சம்பாதித்து மீட்டு கொண்ட அந்த மீட்பின் வல்லமைக்குள்ளாக நம்மளை வைத்திருக்கிறாரே, அவரை சாட்சியா இருக்கிறோமா? அவருடைய வெளிச்சம் நமக்குள்ள பிரகாசிக்குதா? விசுவாசம் நிறைந்த வார்த்தைகள். ஆண்டவரை மேன்மையா பேசுறோம், ஆண்டவருடைய சிலுவையை மேன்மையா பேசுறோம். பவுல் சொல்றாரு, உன் சிலுவை இல்லாம நான் வேற எதையும் மேன்மைப்படுத்துறது. எப்படி பண்றோமா? சிலுவையை பத்தி பேசுறோமான்னு ரொம்ப ரொம்ப கேள்விக்குறிதான். பாட்டு பாடும் குரு பாட்டு நம்ம விட்டா பாடுறது நம்மளை மாதிரி ஆளே கிடையாது. ஜாசுக்கும் தெரியும், உங்க சும்மா பாட்டு பாடு ரியல் லைஃப்ல பக்கத்துல போக முடியாது, அவங்க தெரியும். சரி, இப்படி ஆண்டவருடைய நம்ம பாட்டு பாடுறவங்களா இல்லாம நிச்ச வாழ்க்கையில ஆண்டவர் இவ்வளவு கஷ்டப்பட்டு செஞ்சாரு. நான் அவருக்கு உண்மையா இருக்க வேண்டும், நான் அவருக்கு பரிசுத்தமா இருக்க வேண்டும், நான் அவருக்கு ஜீவ பலியா ஆண்டவரை கர்த்தாவே சொல்லும் அடியே கேட்கிறேன் என்ற ஒரு தாழ்மை நமக்கு வேணும். நியாயம் செய்து இரக்கத்தை சிநேகித்து தேவனாகிய கர்த்தருக்கு மனத்தாழ்மையா நடக்கிறோமா? நம்மளை இப்படிப்பட்ட பாவமான நிலைமையில அழிவுக்கு ஏதுவாய் அழிவுதான் நிச்சயம் அப்படின்னு ஓடிட்டு இருந்த நம்மை அழிவில்லாத வித்துனாலே ஜெனிப்பித்த கர்த்தருக்கு நம்ம உண்மையா இருக்கிறோமா? இதை நம்ம செக் பண்ணணும். Go home and do the homework. நான் உண்மையா இருக்கிறேன்னா? இவ்வளவு அதிகாரம் உள்ள கர்த்தர் என்னை தேடி வந்தாரே, அத சீஃப் மினிஸ்டர் பிரைம் மினிஸ்டர் நம்ம தேடி வர மாட்டாங்க. அவங்க என்ன தேடி வர, நீங்க தேடி போனாலே அவங்க பக்கத்துல விட மாட்டாங்க. விடுவாங்களா என்ன? என்னோட ஃப்ரெண்டு இந்த ஃப்ரெண்டு சொல்லுவோம், எனக்கு சீஃப் மினிஸ்டரோட பிஏ தெரியும். சீஃப் மினிஸ்டரோட பிஏ தெரிகிறவனுக்கு அவ்வளோ அதுக்கேத்தான் சொல்கிறான். சீஃப் மினிஸ்டருக்கு பிஏ, அவருக்கு சீஃப் மினிஸ்டர்கிட்ட எவ்வளோ ஆக்சஸ் இருக்கும்? ஏதோ ஒரு சில வார்த்தை எப்போ டைம் கிடைக்கும்போது பேசுவாராக இருக்கும். அதுக்கே அவ்வளோ வல்லமை இருக்குன்றார். நான் எவ்வளோ கேஸ் முடிச்சிருக்கிறேன்றார். என்ன பார்த்து வானத்தை பூமி உண்டாக்கின கர்த்தர் உங்களுக்கு சொந்தமாக இருக்கிறார். நம்ம என்ன கேஸ் பார்த்தோம்? அவர்கிட்ட ஒரு கேஸும் போகல. சும்மா நாம அவரை விட்டு கொஞ்சம் குறை சொல்லி தான் இருக்கிறோமே தவிர உண்மையிலே அவர்கிட்ட போய் கேஸ் முடிச்சிருக்கிறோமா? He deals, he pleads our cause. நமக்காக யுத்தம் பண்ணுகிற கர்த்தர். ஆனால் அவர்கிட்ட போய் எடுத்துகிட்டே போகிறது கிடையாது. எடுத்துன்னு போகிறதுக்கு நம்பிக்கையே இல்லையே. நம்பிக்கை இல்லாமல் எப்படி எடுத்துட்டு போக முடியும்? சரி, இப்போ ஆண்டவருடைய விசுவாசத்தை குறித்த காரியங்களை குறித்து நான் உங்களுக்கு சொன்னேன். ஆண்டவர் தேவனுடைய அவர் தேவனாக இந்த பூமியில எப்படி செயல்பட்டார்? கடல் மேல் நடந்தார், காற்றை பாட்டு அதட்டினார், வியாதிஸ்தர்களை குணமாக்கினார், அவர் செத்தவர்களை உயிரோடு எழுப்பினார். இப்படிப்பட்ட வல்லமையை கர்த்தர் வெளிப்படுத்தினார். ஏனென்றால் அவரே சிருஷ்டித்தவர். Everything responds because he is the creator. அவர் உருவாக்கினார். He sustained everything. அவர் எல்லாவற்றையும் தம்முடைய வல்லமையுள்ள வசனத்தினாலே அவர் தாங்குகிறவராய். He sustained, he holdeth everything. அவர் தான் உருவாக்கினவர், அவர் தான் அதை காப்பாற்றுகிறவர்.
அப்படிப்பட்ட கர்த்தர் நமக்கு தலைவராக இருக்கிறார். நம்ம அவருடைய அவயவமாக இருக்கிறோம். அவரிடத்துல நமக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் வந்துகிட்டே இருக்குது. யூ ஆர் கெட்டிங் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எவ்ரி டைம். எப்பவும் கிடைச்சிட்டே இருக்குது. யூ கெட்டிங் இன்ஃபர்மேஷன். அவர் வந்து அவருக்கு சித்தமானது, அவருக்கு இஷ்டமானது. He is filling you with his will. அவருடைய விருப்பத்தினால உங்களை நிரப்பி இருக்கிறார். அவருடைய ஆவியினால உங்களை நிரப்பி இருக்கிறார். நம்ம உண்மையா இருக்கிறோமா? அதை யோசிச்சு பார்க்கணும். கடைசியா இதெல்லாம் ஆண்டவருடைய தெய்வத்துவம் சம்பந்தப்பட்டது. கடைசியா நான் அவரிடத்துல கற்றுக்கொண்ட ஒரு சாதாரண ஒரு மனித ரீதியில, சாதாரண நம்மளை போல ஒரு மனிதனாய் ஆண்டவரிடத்துல கற்றுக்கொண்ட சில காரியங்களை உங்களுக்கு பார்த்து கொள்ள வாஞ்சிக்கிறேன். வசனத்தை காண்பிக்க விரும்பல, நீங்க போய் அதை தேடி கண்டுபிடிக்கலாம். ஆனா அவருடைய குணாதிசயங்கள் ரொம்ப முக்கியமா சாதாரண ஒரு மனித நிலைமையில நம்ம புரிந்து கொள்ளக்கூடிய ரீதியில ஆண்டவர் 33 வருஷம் இந்த பூமியில வாழ்ந்தாரு. 18 வருஷம் பார்த்தீங்கன்னா சாதாரண மனுஷனை, சாதாரண அவர் தேவனுடைய குமாரன், எல்லாவற்றையும் உருவாக்கினார். ஆனால் நம்ம போல ஒரு சாதாரண ஒரு தச்சு தொழில் செய்து அவர் பிழைத்தவர். புரிந்து கொள்ள முடியுதா? இஸ் a great person but living an ordinary life. That is our Lord. ஏசு யாருன்னு கேட்டா நம்ம மற்றவங்க சாதாரண ஒரு மனிதன் நம்மள மாதிரி. சரி, இது அடுத்தது அவருடைய குணம். He lived a humble life and an ordinary life. ஆடம்பர வாழ்வை வெறுத்தவர், அண்ணல் எளிமையாய் வாழ்ந்தவர், என்னையும் தம்மை போல் மாற்றிடும் இயேசுவை பின்பற்றுவோம். இரண்டாவது, மனிதர்களை மதித்தவர். மனிதர்களை ஒரு மீனவ மனிதனையும் தன்னை போல மதித்து பேசினவர். நீ எல்லாம் யாரையும் அப்படி பண்ணல, என்னை போல. அதே இது வரி வசூலிக்கிறவனையும் ஈக்குவலா பேசினவர். நம்மளால பண்ண முடியுதா? Respect to another fellow being equally. அடுத்தது, எந்த மனிதனிடத்தில் அவர் போய் பேசினாலும் சொந்த சகோதரர்களை போல ஒரு நம்பிக்கை வைத்தார். Trusted that person just like how. That's why he loved even Judas Iscariot. அவர் காட்டி கொடுக்குறான்னு தெரிஞ்ச போதும் he still loved. Trusted. நம்ம இருக்கிறோமா? அடுத்த முக்கியமான காரியம் his commitment. அவருடைய என்னன்னு சொல்றது, எவ்வளவு அதிகமான டாஸ்க் அவருக்கு இருந்தாலும், அநேக ஆட்களை சந்திக்க வேண்டும் இருந்தாலும், பர்சனலா he took his time out, prayed, meditated. அவரை தன்னை பலப்படுத்துறது, ஜெபித்து தன்னை கர்த்தருக்கு முன்பாக தாழ்த்துகிறதுல அவர் முன்மாதிரியா இருந்தார். டெய்லி அவர்லி சப்மிஷன் அப்படி பார்த்தீங்க. கிரெடிட் எடுக்கல. நான் யார் தெரியுமா, நான் எல்லாம் பண்ணியிருக்கேன் தெரியுமா அப்படி சொன்னதில்லை. மற்றவங்க தான் சொன்னாங்க, அவர் சொன்னதில்லை. அப்புறமா அவருடைய பணிவு, அவருடைய பணி, அதாவது சர்வீஸ். He served people. He's a great leader. பெரிய ஒரு தலைவர். ஆனால் ஜனங்களை பணிவிடை செய்யணும்னு சொன்னான். ஊழியம் கொள்ளும்படி அவர்கள் ஊழியம் செய்ய வந்தேன்னு சொன்னான். He served. Anybody can serve. நமக்கு அந்த சர்விங் மென்டாலிட்டி தான் கிடையாது. We are not serving. We have some other mentality. Servant leadership அப்படின்னு ஒரு டேர்ம் மேனேஜ்மெண்ட்ல யூஸ் பண்றாங்க. This was first found by Jesus. As a leader, you have to be servant. உங்கள பெரியவன் பணிவிடை செய்யக்கூடாது. That is his, அவருடைய இது அவருடைய வாழ்ந்து காமிச்சார். ஸ்ரீசர்ல காலை கழுவுறார். நம்ம கழுவுவோமா? இப்போ கழுவ சொன்னாலே கழுவ மாட்டோம். நம்ம காலே கழுவுறோமா தெரியல. அடுத்தவங்க காலை எங்க கழுவுறது? அதுக்கு ஒரு இருதயம் வேணுங்க. சும்மா பண்ண முடியாது. You cannot wash others' feet. It can be a joke. You cannot do that.
யூ டோன்ட் ஹவ் ரைட் ஹார்ட். உங்கள் சேம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் பிள்ளைங்களுக்கு உங்கள் சொந்தக்காரங்கெல்லாம் இல்லை, உங்களுக்கு சம்மந்தப்பட்ட ஒரு ஆளுக்கு காலை கழுவுறதுன்றது நாட் அ ஜோக். cannot do that. Your heart is attached to it. செய்ய முடியாது. நான் ட்ரை பண்ணி பாருங்க. இன்னொருத்தர் நமக்கு தெரியாத ஒருத்தர், ஆனால் அவர் தேவ சாயலை உருவாக்குனவர்ன்ற உள்ளுணர்வு இல்லைன்னா செய்ய முடியாது. இல்லைன்னா Jesus did it to his disciples. அவர்கிட்ட கற்றுக்கிட்டவங்க தான் அவங்கெல்லாம். அவருக்கு உங்களுக்கும் ஏணி போட்டு கூட ஏற்றாத அளவுக்கு விசுவாசத்தில் ஒரு வித்தியாசமானவர் தான். ஆனாலும் லவ் தம் ஸ்டில். அப்புறம் ஒரு லீடரா அவருக்கு இருந்த முக்கியமான காரியம் பார்த்தீங்கன்னா, அவர் தைரியமா இருந்தார். எந்த ரோம போர் செய்வதற்கு முன்னையும் சரி, எந்த பரிசேயர் சதிசேயருக்கு முன்னாடியும் தன்னுடைய கருத்தை சொல்வதில் அவர் எந்த பயமும் இல்லை. எந்த பயமும். he was a very good leader. அப்புறமா கரிஸ்மான்னு சொல்லுவாங்க, ஜனங்களால் அவர் ஈர்க்கப்படும். அவர் போன இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா அங்கே நுழையிறதுக்கு இடம் இல்லாமல் மேலே கூரையெல்லாம் பிடிச்சுன்னு வந்துட்டாங்க. தட் வாஸ் ஹிஸ் கரிஸ்மா. ஒரு லீடர்னு சொன்னால் அவருக்கு அது இருக்கணுன்றாங்க. ஹிஸ் கரேஜ், ஹிஸ் கமாண்ட். அந்த கமாண்டில் தான் பார்த்தீங்கன்னா அவர் எப்படின்னா, எப்படி மற்றவன் எல்லாம் அங்கே உட்காருப்பான், இங்கே அப்படி இல்லை. இவரே அதை செய்து காமிப்பார். இவரே சுகமாக்கி எல்லாம் காமிச்சிட்டு அப்புறம் நீங்கள் போய் செய்யுங்க. இட்ஸ் அ லீடர், ஹம்பிள் லீடர்ஷிப். அப்போது இப்படிப்பட்ட அருமையான ஒரு ஆண்டவரை நமக்கு தலைவராகவும் இந்த சபைக்கு தலையாய் அவர் கொடுக்கப்பட்டிருக்கிறார். அது மாத்திரம் இல்லை, நம்ம ஒரு நல்ல ரீதியில் நம்ம கொண்டு வரப்பட்டிருக்கிறோம். ஆளுகிற ஒரு ரீதி, இயேசு கிறிஸ்துவின் ஒருவராலே ஜீவனை அடைந்து ஆளுகிற ஒரு பாக்கியம். அடிமைகளாக இருந்தவங்க தான், ஆனால் ஆளுகிற ஒரு நிலையில் நீங்கள் சொன்னபடியே ஆகும் என்கிற ஒரு நல்ல நிலையில் ஆண்டவர் உங்களை கொண்டு வந்திருக்கிறார். அதை உண்மையாய் உணர்ந்து நன்றி உள்ள ஒரு வாழ்க்கை வாழும் ஆண்டவர் தானே உங்களை ஆசீர்வதிப்பார். Let us pray. Father, thank you. அப்போ காலை நேரத்தில் நம்முடைய வார்த்தைகளை தியானிக்க கர்த்தர் கொடுத்த கிருபைக்கு நன்றி. ஏதோ எனக்கு தெரிஞ்ச ஒரு சில வார்த்தைகளை நான் சொன்னேன், ஆனாலும் ஆவியானவர் அதில் ஒவ்வொருத்தருக்குள்ளும் விசுவாசத்தை ஹல்லேலூயா அப்பா உயிரடைய செய்தபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். Let faith come alive in every heart, so Lord. Every discouragement, every failure be removed, oh Lord. Let there be full of hope, confidence in you. உமக்குள்ளே ஒரு பலன், என்னை உருவாக்கினவர் என்னோடு இருக்கிறார். என்னை படைத்த தேவன், என்னை சகலவற்றையும் தாங்குகிறவர் என்னோடு இருக்கிறார். எனக்காக வழக்காடுகிறார். என்னை விசாரிக்கிறவர், என் வழக்கை விசாரித்து எனக்காக யுத்தம் செய்கிற ஜீவனுள்ள அதிபதி என்னை சபையிலே சேர்த்து என்னை அங்கமாக்கி என்னை அவருடைய சாயலாய் மறுரூபப்படுத்தி வருகிறார் என்ற விசுவாசம் ஒவ்வொருக்குள்ளும் உண்டாகும்படி ஜெபிக்கிறோம். நீர் ஒரு சிறந்த தலைவராக இந்த பூமியில வாழ்ந்தீர் அப்பா. எங்களுக்கு முன்மாதிரியே அப்பா, எங்களுக்கு முன்ன மாதிரியை வைத்து போயிருக்கிறீங்கப்பா. அதை பின்பற்றுகிற ஒரு தெளிந்த புத்தி ஒவ்வொருத்தருக்கும் உண்டாவதாக எங்களை அர்ப்பணிக்கிறோம். எங்களோட பேசுங்க, துதிகள் மகிமையில ஒருவருக்கு செலுத்துகிறோம். மீன் பிரேசும் கேட்கிறோம். வல்ல பிதா.